நோ 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 நோ, ரொம்ப வருஷம் கழிச்சு வரோம். வலது கால் எடுத்து வச்சு தான் போகணும். டான் டடாய். யாருமே காணோம். அத்தை, மாமா, சக்தி, அருண். யாரு? யார் பண்ணி? அத்தை, என்ன தெரியலையா? என் மருமகனே, என் அண்ணன் மகன் சூர்யா தானே நீ? அவனே தான். 10 வருஷத்துக்கு முன்ன நம்ம ஊர்ல உன்னை பார்த்தப்போ லுங்கி கட்டிக்கிட்டு கிராமத்து லட்சணத்தோட இருந்த. இப்ப பார்த்தா வெள்ளக்கார நாட்டம் உருமாறி ஆளே அடையாளம் தெரியாம வந்து நிக்கிற. காலத்துக்கு ஏத்த மாதிரி நாமளும் மாறிடணும் அத்தை. அதனால நானும் மாறிட்டேன். என் அண்ணன் மகனை இப்படி பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அத்தை, வீட்டுல நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா? வேற யாரும் இல்லையா? எல்லாரும் வேலைக்கு போயிருக்காங்க. உன் மாமா மட்டும் மதிய சாப்பாட்டுக்கு வருவாரு. சாப்பாடுன்னு சொன்ன உடனே தான் வீட்டுக்குள்ள கறி குழம்பு வாசனை. ஐயோ, வந்த பிள்ளைக்கு முதல்ல சாப்பாடு போடாம நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன் பாரு. வா, கறி குழம்பு வச்சிருக்கேன், நல்லா சாப்பிடு. ஓகே. ஆஹா, டேஸ்ட் செம்ம டேஸ்ட். இவ்வளவு வருஷம் ஆயும் உங்க கைப்பக்குவம் மாறவே இல்ல, அப்படியே இருக்கு. அது எப்படி மாறும்? அத்தை எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்பேன். அண்ணனும் அண்ணியும் இறந்ததுக்கு அப்புறம் உனக்கு தான் என் ஞாபகம் இல்லாம போச்சு. அத்தை, நான் எப்பவுமே உங்களை ஞாபகம் வச்சுட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு தான் என்ன மறந்து போச்சு. எத்தனை தடவை எங்கிட்ட நீங்க பேசுவீங்கன்னு நினைச்சேன் தெரியுமா? ஆனா நீங்க தான் என்ன கண்டுக்கவே இல்லை. இந்த வீட்ல நான் சொல்லி என்ன நடக்குது? எல்லாம் உன் மாமா வச்சதுதான் சட்டம். அவர் தான் ஒரு பொறுக்கி பயல சக்திக்கு மாப்பிள்ளையா பார்த்தாரு. அது எங்க யாருக்குமே பிடிக்கல. அவனுக்கு தான் சக்தியை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு ஒத்த கால்ல நின்னாரு. அப்புறம் தெய்வாதீனமா அந்த கல்யாணமே நின்னு போச்சு. அதுக்கப்புறம் கல்யாண பேச்சையே எடுக்காம அப்படியே நிறுத்தி வச்சிருக்காரு. அடுத்து உன் மாமா என்ன முடிவெடுப்பாருன்னே தெரியல. இப்ப நானும் ஒரு நல்ல நிலைமையில தான் இருக்கேன் அத்தை. A to Zன்னு ஒரு கன்சல்டன்சி. அந்த கன்சல்டன்சி மூலமா நான் நிறைய வேலை பண்ணிட்டு இருக்கேன் அத்தை. நான் பண்ற வேலையெல்லாம் சொன்னா நீங்க அசந்துருவீங்க அத்தை. கல்யாணம் வேணுங்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, டைவர்ஸ் வேணுங்கிறவங்களுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்கறது, லவ் பிரேக்கப் ஆனவங்கள சேர்த்து வைக்கிறது, லவ் பண்றவங்கள பிரேக்கப் பண்ண வைக்கிறது, பார்ட்டி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்னா எல்லா வேலையும் ஆளுங்களை வச்சு பண்ணிட்டு இருக்கேன் அத்தை. மாசத்துக்கு லட்சக்கணக்கில் டர்ன் ஓவர் அத்தை. என்ன நம்பி வர பொண்ண நான் நல்லா வச்சு பார்த்துப்பேன் அத்தை. அப்புறம் நான் இங்க வந்த விஷயமே சக்தி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்கதான் அத்தை.